இந்த பல்ல கவுக்க நான் தான் போ. எங்க போனா? விஜயநகரத்துக்கு தான். வேற எங்க? உங்க குருதாக்கி நாங்க வரணும்னு அன்பா கேட்டுட்டாரு. குருஜி இவனை அன்பா கூட்டாரா? எப்ப மறந்துட்டியா? ஞாபகப்படுத்திக்கோ. ஒரு பெரிய சவால் விடுறேன். உனக்கு தைரியம் இருந்தா விஜயநகரத்துக்குள்ள காலடி வச்சு பாரு. அப்போ தெரியும் ஆணவத்தோட அலையற உனக்கு என்னோட திறமை என்ன, என்னோட பெருமை என்னங்கிறது. விஜயநகரத்துக்கு காலடி எடுத்து வச்சு பாரு. இது சவால். அப்படின்னு யார் சொன்னது? குருஜி இது மிரட்டல் மாதிரி தான் தெரியுது. இது எப்படி அன்பா கூட்ட மாதிரி ஆகும்? சரி, எனக்கு என்ன? அவர் சொன்ன பேச்சை நீங்க கேட்கலாம். மிஞ்சி போனா உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? என்ன பண்ணுவாரு? கோவப்பட்டு சவுக்கால அடிச்சு உங்களோட இந்த வெள்ளத்தோல உரிச்சு காய போடுவாரு. இல்ல குதிக்கிற எண்ணெயில உங்களை போட்டு சுட சுட பக்குடவா மாத்திடுவாரு. இல்லனா மிஞ்சி போனா கண்ணு கை காலையில எடுத்து உங்களை கோட்டை வாசலுக்கு வெளியில உட்கார வச்சு அம்மா யாரா எடுத்து பிச்சை எடுத்து வச்சுவாரு. அட நில்லுங்க, இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி? என்ன ராமன்? கோட்டைக்கு போய் சேர்ந்து ஒரு வாரக்கே குறந்து உயிர் போட்டுட்டு இருந்தா சேமா எப்படியாவது உங்களை அங்க கொண்டு போய் சேர்த்துருவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு பிரபு. கிட்டத்தட்ட வந்துட்டோம். கொஞ்சம் நிம்மதியா மூச்சு வாங்க விடுங்க. இல்லனா உங்களை விஜயநகர கோட்டைக்கு பதிலா சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோம். எங்க நிலைமை இப்ப அங்க போற மாதிரி தான் இருக்கு ஐயா. ஏய் நில்லு நில்லு. ஐயோ, குருஜியை பார்க்க போகணும்ல. அதுக்கு என்னவா? வெறும் கையோட போக முடியும்? தலையில வச்சிரு. பார்த்து முடி வேறல வடிக்கணும். இவருக்கு நம்ம குருஜினா எவ்வளவு மரியாதை பாரு. போங்க. எங்க போறோம்? இங்க தான் இருக்கா. அதான் எதிரிலே நிக்கறானே. எதிரியா? நீங்க தான் குருஜி வேற யாரு? இங்க ஓடலாம் அவன். அவன் பக்கத்துல ஏரியாக்கு வந்தான். எதுக்கு வந்தான்னு கேட்டா எப்படி? நீங்க தான அவனை இங்க வர சொல்லி அழைப்பு விடுறீங்க. ஏய் முட்டா பசங்களா, நான் எப்ப அவனை வர சொல்லி கூப்பிட்டேன்? மறந்துட்டா கேளவன்.